ஹலோ ஆஸ்பிரன்ஸ். எப்படி நமக்கு ஸ்டேட் கேடர் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியணும். வென் கேண்டிடேட் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டேட் கேடர் எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்றத ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஸோ பார்த்தீங்கன்னா 24 ஸ்டேட் கேடர்ஸ் இருக்கு முதல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டேட் கேடர்ஸ்னால் உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து உங்களுடைய ஜென்ரல் ஸ்டேட் கேடர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஸ்டேட் கேடர் பொறுத்த வரைக்கும் ஏஜிஎம்யூடி சொல்லுவாங்க. அருணாச்சல பிரதேஷ், கோவா, மிசோரம் யூனியன் டெரிட்டரி. ஸோ இதெல்லாம் ஜாயின்ட் கேடரில் வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரிஃபரன்ஸ் செலெக்ஷன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் உங்களோட டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண பிறகு ஒரு டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது இப்போ ப்ரிலிம்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட ஸ்டேட்டை வந்து 5 ஜோன்ஸாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? உங்கள் ப்ரிஃபரன்ஸ் மெயினாக பார்ப்பாங்க. ரெண்டாவது ஸ்டெப் வந்து மெரிட் பேசிஸ். ஸோ மெரிட் பேசிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கேடர் வந்து 50 to 50 ஃபார்முலா தான். அதாவது வந்து 50% வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கேண்டிடேட்டோட இன்சைட் கோட்டான 50% மட்டும்தான் வந்து அவுட் சைட் கோட்டான 2 விதத்தில் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ ரோஸ்டர் சிஸ்டம் தான் இது. ஸோ ஃபேர்னஸ் அண்ட் அலாட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபேராக வச்சுருப்பாங்க. ஸ்டெப் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேங்க், உங்கள் ரேங்க் தான் மேட்டர். ஹையர் ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து நல்ல ஒரு பெட்டர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த டாப் கேடர் சாய்ஸஸ். அதே மாதிரி லோவர் ரேங்க் கேடர்ஸ் வந்து அவங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து தான் கொடுப்பாங்களே தவிர இது கொடுக்க மாட்டாங்க. அதாவது வந்து ராஜஸ்தானாக இருக்கவங்க ஹை ரேங்க், யூ மைட் கெட் ராஜஸ்தான். இஃப் நாட் யூ வில் பி அலாட்டட் ஃபார் த கேடர் பேஸ்டு வேகன்சிஸ். அதே மாதிரி வந்து ஏன் வந்து ப்ரிஃபர்டு ஸ்டேட் கொடுக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் நாட் அவைலபிள். அதாவது வந்து உங்களோட நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவைலபிள் இல்லைன்னா நெக்ஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி ரேண்டமாக அலாட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட கேடரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஒன்ஸ் அலாட்டட் வந்து அங்கே பர்மனெண்ட்டாக நீங்கள் சர்வ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஸோ மேரேஜ் டு அனதர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை டிஃப்ரெண்ட் கேடரில் பண்ணுறீங்க, இல்லை எக்ஸ்ட்ரீம் ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன், ஸோ இந்த மாதிரி டைமில் உங்கள் ஸ்டேட் கேடரை மாற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா சென்ட்ரலாக டெப்யூட்டேஷன் பண்ணும்போது, அதாவது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபினான்ஸு, ஸோ அப்போ வந்து இல்லை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், யூஎன், வேர்ல்டு பேங்க், ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். ஸோ வந்து இதெல்லாம் அவுட் சைட் கேடருக்கு போயிடுறீங்க. இல்லை எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா ஸ்டேட் கேடர் வந்து செலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதுவும் ரோஸ்டர் சிஸ்டமில் தான் கிடைக்கும். ரேங்க் வாங்குறவங்களுக்கு தான், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ வெரி ரேராக தான் உங்களுக்கு இந்த கேடர் அலோகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் கேடர்